ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். இப்போ இவங்கள ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படின்னே சொல்லி வந்துட்டாங்க. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் வேல்யூஷனுங்கிறது ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. மாடரேட் புல்லிஷ்னஸ் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 582ன்னு கொடுக்குறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 486 வச்சுருக்கிறாங்க. கரண்ட் ரேஷியோ 1.7. இது போக இதுவும் நல்லா வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நல்ல சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்ஓசிஇ 37ஆகவும் ஆர்ஓஇ 47ஆகவும் இருக்குது. எபவ் 30%க்கு மேலே ரிட்டர்னே கிடைக்கிது. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல கம்பெனி. கடன் இல்லாத கம்பெனி வேறு. முருகப்பா குரூப் கடனே இருக்காது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இவங்களுடைய பிஇ பார்த்தோம்னா 73.9 இருக்குது. அதே சமயத்தில் புக் வேல்யூ 34.9 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் இது அட்ஜஸ்ட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது வரும். சரி, நார்மலாக பவர் செக்டார், இப்போ பவர் செக்டார் சோலார்னு இங்கே நிறைய பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் எடுத்து பாருங்கள். இல்லாட்டி அதுக்கு ஒரு வீடியோ கூட போடுவோம். பவர் செக்டார், சோலார், ரெனியூவபிள் எனர்ஜி இப்படிலாம் போட்டாங்கன்னா போதும், அந்த ஸ்டாக்கை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல்லாம் பேஸெல்லாம் தாண்டி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. பட் முருகப்பா குரூப் நல்ல குரூப்பு, கம்பெனி நல்ல கம்பெனி தான். ஆனால் இதோட புக் வேல்யூலாம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ்ஸு. எந்த அளவுக்கு நம்ம இபிஎஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாலிசிஸ்ட்டு. சரி, இந்த 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் இந்த தடவை என்ன இபிஎஸ் எதிர்பார்க்குறாங்க? 7.1. இது போன தடவை காட்டிலும் கம்மி தான் நினைக்கிறேன். இப்போ 7.1 எஸ்டிமேஷனே இருக்குது. அப்போ இதில் இப்போ சர்ப்ரைஸ் 0.2% தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ இங்கே ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? Q1 25ல் இப்போ 1.5 1.5 தான் போட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் தான் அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. அதில் 1.5 தான் எதிர்பார்க்குறாங்க. Q2ல் 25 Q2ல் பார்த்தோம்னா 1.6 எதிர்பார்க்குறாங்க. அங்கேயும் ஒருத்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஃபினான்ஷியல் இயர் 25ஓட டோட்டலாக பார்த்தோம்னாக்க 9 பேரில் ஆவரேஜாக 7.1 எதிர்பார்க்குறாங்க. ஹை எஸ்டிமேட்டாக இருந்தால் 7.9 எதிர்பார்க்குறாங்க. லோனாக்கு 6.4. ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கே இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. இதை பீட் பண்ணினா கூட இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸு அட்ஜஸ்ட் ஆகுமானா அட்ஜஸ்ட் ஆகாது. அதுதான் நமக்கு இங்கே பார்க்க வேண்டியது. எப்போ இவங்க 9-10க்குலாம் எதிர்பார்க்குறாங்கன்னா 2026க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல புக் வேல்யூ தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு தேவையானதை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்றாமையே இறக்கிட்டே இருக்க வேண்டியதா. எப்படி கொரோனா காலகட்டங்களில் ஐடி அண்ட் ஃபார்மா ஃபீல்டை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏற்றாமையே இறக்காமல் சைடுவேஸில் போய்கிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் இந்த பவர் செக்டார் ஸ்டாக்ஸு, ரயில்வே ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனுக்கு வரும். அப்புறம் கீழே மார்க்கெட் கரெக்ஷன் வந்துச்சுன்னா கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இருக்குது. இவங்களோட நேரடி அனாலிசிஸ் பேருவை நம்ம இந்த சைடு நிறைய பேசிட்டதுனால இப்போ பார்ப்போம். ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸில் பார்ப்போம். இவங்களுக்கு ஆனுவல் ரெவென்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி அவங்க இதாக தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? மியூச்சுவல் ஃபண்டு அதாவது டொமஸ்டிக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 0.67%. அதுக்கப்புறம் இவங்க குவார்ட்டர்லி ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 24% கீழே விழுந்திருக்கு. ஆர்ஓசி இதெல்லாம் நல்லா தான் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ், இபிஎஸ் டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ளதுக்கு போட்டோம். நமக்கு இந்த கால்குலேஷன் பிரகாரமே எஸ்டிமேஷனுங்கிறது 9.3 வருது. ஆனால் அவங்க ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறது 7.1, அப்புறம் 7.2. இதுதான் நம்ம இவங்க எதிர்பார்க்குறாங்க. புக் வேல்யூ சரி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, புக் வேல்யூ இந்த சைடு 19.8 இருக்குது கரண்ட் புக் வேல்யூ. டிடிஎம் புக் வேல்யூங்கிறது 55 கொடுக்குறாங்க. அப்போ ஃபேர் ப்ரைஸ் நமக்கு 64 வருது.
64க்கு நம்ம லோ வந்து எவ்வளோ எடுத்திருக்கிறோம்னாக்க 160 எடுத்திருக்கிறோம். 160 ஏன் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த 107 டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டான ப்ரைஸை தான் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஃபேர் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் ஆன 720ங்கிறது 11 டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கே கூட நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து பயங்கரமாக ஸ்வைன் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இதில் இருக்குது. அப்போ நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் இது வந்து எவ்வளவுக்கு வந்து இந்த இபிஎஸ்க்கு இந்த புக் வேல்யூக்கானது அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் மேக்ஸிமம் 224ஆகவும் 224 தான் இருக்குது. கீழே எவ்வளோ வேணாலும் இறங்கட்டும். 173 நமக்கு 170 வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கு. கீழே எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். மேக்ஸிமம் 224. சப்போஸ் டிடிஎம் புக் வேல்யூ அப்படின்னு சொன்னாக்க 264 தான் கிடைக்கிது. 267 தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இதுதான் இப்போ இருக்கக்கூடியது. ஆனால் இதை காட்டிலும் 500 ரூபா அவங்க கூட போய்கிட்டு இருக்கிறான். 500 ரூபா கூட போய்கிட்டு இருக்கிறாங்கும் போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன். அப்போ இந்த சைடு இருக்கிறத பூரா நான் மார்க் பண்ணிட்டேன். நமக்கு வந்தது இந்த வேல்யூலாம் நான் 2022 வந்து ஃபிபினாசி போட்டப்போ எனக்கு கிடச்சிது. இப்போ ஃபண்டமெண்டலாக இதுக்கு சப்போர்ட் ஆகிருக்கா, 720 சப்போர்ட் ஆகிருக்கானா இல்லை, பிஸ்னஸ் லெவலில் சப்போர்ட் ஆகிருக்கானா ஆயிருக்கு. ஆனால் அந்த பிஸ்னஸ் லெவலில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்க முடியுது. அதே சமயத்தில் கீழே வந்து இந்த சைடு வந்து நமக்கு இபிஎஸ்ஸாக எதுவும் செட் ஆகலை. ரெவென்யூ கூடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இபிஎஸ்ஸாக நமக்கு உள்ளே வரல, கடன் இல்லாத கம்பெனி. அப்போ இவங்க மேலே ஏற்றுன்னு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஏற்றுன அந்த சைக்கிள் வந்து 4.2 எங்கே முடியுதுன்னா 955ல் முடியுது. 4.618னா 1045ல் இந்த சைக்கிள் நமக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளுடைய இது இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஏறுறதுன்னா இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறதே ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால இதுக்கு மேலே ஏறினாலுமே ஸ்பெகுலேஷன் தான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் இது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி போடும்போது நமக்கு இந்த ப்ரைஸ் வருது. ஆனால் நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் இதுதான், இந்த லெவல் தான் நமக்கு இருக்கக்கூடியது. 216, 17 இல்லாட்டி 250 வரைக்கும் தான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்குது. அதனால இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக இந்த சைக்கிளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கீழே கரெக்ஷன் இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறானா இல்லையான்னு தெரியல. இப்போ வரைக்கும் புல்லிஷில் தான் இருக்குது. நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்குறோம். இப்போ வரைக்கும் மந்த்லியில் புல்லிஷில் தான் இருக்குது. அதனால் இதை பார்த்து யாரும் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்கன்னா எந்த இடத்துல புக் பண்ணணுமோ அந்த இடத்துல புக் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் டெசிஷன் நல்லா அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய பார்வை. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.